is the next type f of z of qp equal to 0 இப்படின்னு ஒரு மாடல் வந்ததுன்னா அதாவது z மட்டும் இன்வால்வ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்ட் pd மட்டும் வந்திருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றாங்க யூங்கிற ஒரு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து சொல்றாங்க யூங்கிற ஒரு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்த பின்னாடி டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் இது ஜீரோ ஆகிடும் அதே மாதிரி டோ யூ பை டோ ஒய் வேல்யூ கிடைக்குதுன்னா என்ன கிடைக்கும் ஏ கிடைக்கும் ஓகேங்களா இது ரெண்டும் கிடைக்கிறதுனால நம்ம பி அண்ட் கியூங்கிற ஒரு வேரியபிள் இருக்குதுல்ல அந்த பி அண்ட் கியூங்கிறதோட டெரிவேட்டிவை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் ஆக்சுவலாக நார்மல் பி கியூ என்னவா இருக்கும் நார்மல் பி வந்து டோ இஜெட் பை டோ எக்ஸாக இருக்கும் பட் இந்த யூங்கிற கான்செப்ட் வேரியபிள் கண்டக்ட் பண்ணி பிடிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது டிஇஜெட் பை டிஎக்ஸ்னு மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக இங்கே இருக்கிற பி வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பட் இந்த வேரியபிள் எடுத்த பின்னாடி நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது டிஇஜெட் பை டியூ ஓகே டிஇஜெட் பை டியூன்னு மாறுது ரெண்டு வேரியபிளுக்கு மாறிடும் அதே மாதிரி கியூ என்ன ஆகுது கியூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஇஜெட் பை டியூன்னு மாறும் சரிங்களா இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் அதில் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க இந்த யூங்கிற வேல்யூ எடுத்துட்டு பிங்கிற வேல்யூ கியூங்கிற வேல்யூ எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க அது ஆன பின்னாடி சொல்யூஷன் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க சொல்யூஷன் பாருங்க எப்படி கிடைக்குது டிஇஜெட் பை டியூ ஈக்குவல் டு சம் பை ஆஃப் இஜெட் கமா ஏன்னு கிடைக்கும் இது என்னது இது வந்து ஒரு ஓடிஇ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் ஓகே இது ஓடிஇ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன மெத்தடு செப்பரபிள் வேரியபிள் மெத்தடுகள் ஓகே நீங்க ஆல்ரெடி நீங்க இருப்பீங்க வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அந்த மெத்தட் தான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கா மாத்துறாங்க சரிங்களா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா என்னென்ன ஸ்டெப் வருது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா வேரியபிள் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட் மாத்தி போட வேணும் அவ்வளவுதான் இதுதான் மெயின் ஒர்க் இதுதான் சரிங்களா பார்க்கலாமா ஓகே சார் கான்செப்ட் புரிஞ்சுக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதான் போட போறோம் மேலே என்ன டேப்ல கொடுக்கணும் அந்த ஸ்டெப் தான் இப்போ போட போறோம் பார்த்துக்கப்போம் சால்வ் ஒன் எழுதியாச்சு பி இன்ட்டு ஒன் பிளஸ் கியூ ஈக்குவல் டு கியூ இஜெட் ஈக்குவல் டு கியூ இஜெட் சரிங்களா லெட்டர் புரியுங்களா என்ன எழுதிக்கிறேன் பி இன்ட்டு ஒன் பிளஸ் கியூ ஈக்குவல் டு கியூ இஜெட் சி எப்படி போடலாண்டாங்கன்னு இது ஃபார்மேட் எழுதிங்க எஃப் ஆஃப் இஜெட் கமா பி கமா கியூவோட ஃபார்மேட் இருக்குது ஈக்குவல் டு 0 ஃபார்மேட் இருக்குது அதனால் நான் என்ன எடுக்க போகிறேன் இது தியரி அப்படியே தான் வரும் யூ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏஒய் அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் என்ன கிடைக்குங்கிறாங்க 1 கிடைக்குங்கிறாங்க டோ யூ பை டோ ஒய் என்ன கிடைக்குங்கிறாங்க ஏ கிடைக்குங்கிறாங்க அதனால என்ன ஆகுது பி ஈக்குவல் டு டிஇஜெட் பை டியூன்னு எழுதுவேணும் அண்டு கியூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஇஜெட் பை டியூவும் கிடைக்கும் தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது எல்லாமே இந்த ஃபார்மேட் இருந்தால் இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் நல்லா பார்த்துங்க இந்த ஃபார்மேட் இருந்தால் இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேம் சரியாம்மா சார் இப்போ இதில் வந்துட்டு பிக்யூசெட் இருக்கனால இந்த ஃபார்மேட்னு சொல்கிறோமா சார் ஆமாடா ஆமா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இந்த ஃபார்மேட் டைப்ல இருந்ததுன்னா நம்ம இதுதான் எடுக்கணும் அதுக்கப்புறம் இப்படி இருந்துச்சுன்னா எப்பவுமே u ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏஒய்னு எழுதிக்கணும் ஆமாடா கண்ணு ஓகே ஓகே சார் கிளியரா இது எல்லாத்தையும் எங்க போய் அப்ளை பண்ணுவேன் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறேங்க தேர் போர் ஒன் இம்ப்ளைஸ் ஆக்சுவலா இது ரெண்டு அப்ளை பண்ண மாட்டோம் நம்ம அப்ளை பண்ற ஐடியாவை வந்து என்னது PQ அப்ளை பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா PQ-வை என்ன பண்ணுவோம் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம் சரியாம்மா ஓகே இல்லம்மா சொல்லுங்க என்ன நடக்குது சொல்லுங்க ஒன் இம்ப்ளைஸ் ஐடியா P-யோட வேல்யூ என்ன எழுதுங்க dz by du கரெக்ட்டா கண்ணு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க 1 plus q q-யோட வேல்யூ என்ன a into dz by சார் இந்த dz by du a into dz by du ரெண்டுமே வந்துட்டு எப்பவுமே கான்ஸ்டன்ட் இந்த மெத்தடுக்கு இந்த ஃபங்க்ஷன் இது ஆமா இந்த ஃபங்க்ஷன் இது இது எப்பயுமே பிக்ஸ்டு இந்த கான்செப்ட்டுக்கு இந்த கான்செப்ட் இது எப்பயுமே ஓகே equal to dA into dz by du into z கரெக்டா பாக்கண்ணு புரியல என்ன இது அப்ளை பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணி சோ ஓகேமா dz by du கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் dz by du வந்து ரெண்டு பக்கம் இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா ஓகே பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் காமனா இருக்கனால இப்போ 1 plus a into dz by du is equal to az கரெக்ட்டுங்களா az yes sir அப்ப a into dz by
du ஈக்குவல் டு ஏஇஜெட் மைனஸ் ஒன் கரெக்டாக டக்குன்னு. எஸ் சார். அப்போ டி அது கீழே வந்துடும். ஓகே டி இன்டெக்ரல் இன்டெக்ரல் ஒன் பை ஏ இன்டெக்ரல் டியூ. ஓகே போட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துப்படி போட்டுக்கலாம். ஓகே அப்போ டிஇஜெட் டிவைடட் பை ஏ இன்ட்டு ஏஇஜெட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டியூ கரெக்டாப்பா? எஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்பவுமே டியூன்ட்டு தனியாக தான் இருக்கணுமா சார்? யூ ஈக்குவல்ட்டுங்கும் போது ஏன்னா யூங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அதை வந்து கடைசி ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க யூ ஓகே. நீ எடுத்து எழுதுனா தப்பு கிடையாது கண்ணு. பட் நம்ம யூங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோமா எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுத்தனால அது தனியாக எடுத்துட்டு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே இல்லைன்னா சார். நீ மாற்றி போட்டாலும் தப்பு கிடையாது. ஏவோட மாற்றி போட்டாலும் தப்பு கிடையாது. அது பெரிய தப்புலாம் கிடையாது. சரிங்களா? ஓகே. அப்போ என்னாச்சு ஏ இன்டெகிரல் டிஇஜெட் டிவைடட் பை ஏஇஜெட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இன்டெகிரல் டியூ கரெக்டாப்பா? அப்ளை பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு which implies a இது என்ன இருக்கும் log of az minus 1 இங்க a இருக்குனால 1 by a ன்னு வரும் கரெக்ட்டா? a இருக்குனால 1 by a ன்னு வரும். அப்ப இந்த a கட் ஆயிடும். ஓகே ஓகே. u equal plus to u plus c. அப்ப என்ன நடக்குதுன்னா என்ன? அப்ப log of az minus 1 u ஓட வேல்யூ என்ன எழுதிக்கிறோம்? x plus ay x plus ay plus c. This is called a complete solution of the given problem. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம எப்பயுமே எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன செக் பண்ணுவோம்? கண்டிப்பாக ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்கணும்? ரெண்டு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்கு. 3 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம போடக்கூடாது. அதான ரூல். அதை செக் பண்ணிக்கங்க. எப்பயுமே என்ன இருக்கணும்? ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் 2 இருந்தால் நம்மளுடைய பிடி ஈக்குவேஷனோட ஆர்டர் என்னவா இருக்கும்? ஆர்டர் ஆஃப் பிடி ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகே இது 2 இருக்கும். ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இங்க என்னென்ன சார்? இங்க ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் சி. பி இருந்துன்னா 3 ஆயிரும். அந்த 3 இருந்தா ஏக்கு கன்வெர்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி போடுவோம். சரிங்களா? ஸோ ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் 2 இருந்துச்சுன்னா ஆர்டர் வந்துட்டு 1 இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல ஆர்டர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் அது அதனோட கான்செப்ட். அப்ப நம்ம பிடி ஈக்குவேஷன் ஒன்று தானே? ஆர்டர் ஆஃப் பிடி ஈக்குவேஷன் என்ன? ஆர்டர் ஆஃப் பிடி ஈக்குவேஷன் பி அண்ட் கியூ மட்டும் தான் இருக்குது. பி அண்ட் கியூ மட்டும் இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து ஒன்று தான் இருக்குது. சரிங்களா? அதனால நம்மளுடைய கேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டுங்களா? சூப்பர். இப்போ இன்னும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டு உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி காட்டுங்க. ஓகே. சால்வ் 9 into p squared z plus q squared equal to 4. சரியாப்பா? இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? ஒரு ஈக்குவேஷன் p square z plus q square is equal to 4 by 9. அப்ப f of z, p, q equal to 0. சூப்பர். Let u equal to x plus ay. Very good. du by dx is equal to 1. சார் அது du இல்ல கம்ப்ளீட் அது வந்து டெரிவேட்டிவ் டோ. அடுத்தது dou u by dou y is equal to a. p is equal to du by dz by du. q is equal to a into dz by du. ஓகே கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ p ஸ்கொயர் அப்போ dz by du the whole square dz by into z du whole square into z plus a square bracketல dz by du the whole square equal to 4 by 9. 4 by 9 இங்க கொண்டு வந்தீங்களா? சரி 4 by 9. சரி ரெண்டுக்கு காமனா என்ன இருக்குது அதை எடுத்துட்டு போடுறாங்க. dz by du காமன் எடுக்கலாம். dz by du the whole square whole square into z plus a square equal to 4 by 9. whole square equal to 4 by 9 into z plus a square. கரெக்ட்டுங்களா? அப்போ இதை ரூட் எடுத்துடலாமா? ஏன்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரூட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ என்னது dz by du ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 by 9 வச்சுக்கோங்க.
அப்ப 2 ரூட்னு by வரும்போது 3. பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம். ரூட்னு வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ் எழுதிக்கணும். கரெக்ட்டுங்களா? Okay. z பிளஸ் a ஸ்கொயர். கரெக்டாப்பா? 1 by z plus a square. Z plus a square. வந்துடலாம். அப்ப என்னாச்சு? பிளஸ் ஆர் மைனஸ் 2 by 3 1 divided by root of z plus a ஸ்கொயர். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? ரூட் ஆஃப் dz ம் root of z plus a square into dz divided by plus or minus 3 by 2. ஓகே. எங்க வச்சுக்கிட்டாலும் ஓகே. அது பிரச்சனை கிடையாது. Okay. கான்ஸ்டன்ட் டைம் பொறுத்த வரைக்கும் எங்க வேணா வச்சுக்கலாம் நீங்க. Okay, sir. So identity. இந்த ஐடென்டிட்டி இல்ல. இது ஸ்கொயர் இருந்தா தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஸ்கொயர் வருது. ஸ்கொயர் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்முலா x பவர் n பார்முலா தான். x பவர் n. Oh, okay. இங்க ஸ்கொயர் இல்ல. Yes, நல்லா sir. பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் இல்ல. Okay. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஸ்கொயர் இல்ல. Okay, sir. Okay, sir. அப்ப என்ன ஆகும்? z plus a square whole power 3 by 2 1 by 2. Okay, sir. 3 by 2 by 3 by 2. equal to plus Appo or 2 minus by 3 z plus a square whole power 3 by 2 into 1, which is equal to 2 by 3 into u plus c. Cancel. Appo z plus a the whole power 3 by 2 equal to u plus c. x plus இங்க a y நேரம் plus c நேரம். கரெக்ட்டுங்களா? எது கேன்சல்? நீங்க கேன்சல்னு ஒரு வேர்டு சொன்னீங்க. எங்க கேன்சல் சொல்றா? 2 by 3 2 by 3 இங்க பண்ணிக்கலாம். பிளஸ் சி வந்துருதாங்க. நீ கொண்டு போயிட்டு பிளஸ் சி கூட மாத்திக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இல்ல நீங்க மாத்திக்கலாம். இல்ல அந்த 2 by 3 இருக்குல்ல சார், ஆமாடா கண்ணு. இது 2 பை 3 இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. இங்க எழுதிக்கிறேன். பட் இங்க பிளஸ் சி. அதுவும் ரைட் சைடுல இல்ல, ரைட் சைடுல இருக்கிறது கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப 2 by பிளஸ் சி 3 2 by இருக்குல்ல. 3. பிளஸ் சி இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அது கொண்டு வந்துட்டு ஓகே நீங்க மாத்திட்டு ஓகே பண்ணிக்கலாம். இல்ல நீ பண்ணது ஓகே கரெக்ட் தான். அது மாத்திட்டு பண்ணிக்கங்க. என்ன ஓகே ஆகும்? 2 by 3 divided by 2 by 3 x plus a y plus c by 2 by 3 இந்த மாதிரி மாத்திக்கங்க. மாத்திட்டு c யை நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே. புரியுதுல்ல? C1 ன்னு எழுதிக்கலாம். c வந்து 1 ன்னு எழுத முடியாது. வேற c ன்னு மாத்திக்கங்க. C1 ன்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க டைரக்டா கேன்சல் பண்ண யோசிப்பாங்க. எப்படா டைரக்டா கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. இதப்ப ஓகே சார். கிளியரா? இப்போ மெயினா பாத்தீங்கன்னா பிடி ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு இன்டகிரேஷன் ஐடியா மெயினா வேணும். அப்ப அந்த இன்டகிரேஷன் ஐடியா ஸ்ட்ராங்கா போட்டுட்டீங்கன்னா மத்தபடி இது என்ன கான்செப்ட் தான். என்ன டைப்னு நீங்க கண்டுபிடிச்சா டக் 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 டக்னு நம்ம பாட்டு அசால்ட்டா போட்டுட்டே இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சரி, இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ண போறீங்க. z equal to p square plus q square. இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணி போடுங்கப்பா.